கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் தியானத்துக்கு நேராய் திரும்பும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடு ஞானத்தோடாது பாருங்க, வந்த உடனே பெரிய பயங்கரமாக நான் பேசுகிறவனாய் நான் வரவில்லை. ஆமென் சொல்லுமா. இன்னைக்கு நல்ல எல்லாரும் நீங்கள் பாடுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, சாட்சி சொல்கிறீங்க. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி வரவில்லை. நாம் அப்படி யாராவது வந்தோமா? எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த கர்த்தருக்குள்ளாக நான் வரும்போது ஒரு நாள் குடிபோதையிலே கீழே விழுந்து கிடந்தேன். அப்பொழுது சிஎஸ்ஐயில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அங்கே அவர் யூத் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேனி டீச்சர்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் கூடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அங்கே இழுத்து அங்கே போய் உட்கார வைக்கவும் நான் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் திடீர்னு வந்துட்டு நீ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்னென்ன என்னை பேரம் பேசுகிற மாதிரி நான் லடன்னு சொல்லிட்டு வளர்றேன். எனக்கு ஒன்று ஜெபிக்க தெரியல. எல்லாருமே இந்த பெத்தா டீச்சர் வரைக்கும் அப்போ இருந்தாங்க. அதில் சிரித்தாங்க, எல்லாருமே சிரித்தாங்க. இப்போ வந்த உடனே நம்ம ஆலயத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லை. அதுதான் பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு 4 நாள் கழித்து, ஒரு 10 நாள் இருக்கும், 4 நாளா 10 நாளாக கழித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். எனக்குள்ளே ஊற்றப்பட்ட போது மறுபடியுமாய் அந்த 3 நாள் கழித்து 3வது நாள் அந்த மீட்டிங் நடக்கும்போது, கன்வென்ஷன் நடக்குது டிஎல்சி காம்பவுண்டில். அந்த 3ஆம் நாள் மீட்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு நாள் மீட்டிங்கில் ஜெபிக்க முடியல. அதுக்கு ஆயத்தமாக மீட்டிங்க்கு முன்னாலேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மீட்டிங் நடக்கும்போது அந்த 3வது நாளில் திரும்பவும் வந்துட்டு அந்த நாளுக்குரிய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியுமாய் அந்த இடத்துல வந்துட்டு நான் கடந்து போன போது மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ண எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை நிரப்பின உடனே நமக்கு அப்படி அளவில்லாதபடிக்கு பேசவும், அளவில்லாதபடிக்கு சாட்சியை பகிரவும், தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கும் கிருபை செய்திருக்கிறார். நாம் வந்தவுடனே நாம் பெரிய பலசாலிகளாய் நிற்கவில்லை, தெரிந்தவர்களாக இல்லை. இன்னைக்கு நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் ஆவியானுடைய அனுகிரகம், அந்த ஆவியானவர் நம்மளை நடத்த விரும்புகிறார். அந்த ஆவியானவர் நம்மளை சாட்சி பகிரும்படியாய் வைத்திருக்கிறார். 2வது வசனம், எதை குறித்துமே தெரியாதுன்னு சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன்? என்ன எதை குறித்துமே தெரியாதுன்னு சொல்றாரு. 2வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். வேற ஒன்னையும் நான் பேசுறதுக்கு வரல. ஹல்லேலூயா. வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் தெளிவா பேசவும் இல்லை. அடுத்து வந்த உடனே உலகத்தை நம்ம பேசுவதற்கோ உலகத்துக்குரிய ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கோ இங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் அறையப்பட்டவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க என்ன செய்யுங்க, தீர்மானித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பேசுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற ஒரு நபரையும் பேசுவதற்கு அழைக்கல, வேறு ஒரு காரியத்தை அந்த புலம்புவதற்கு அழைக்கல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்குள்ளாக அநேக காரியங்கள், விடுதலையும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி நிற்கும் போது, அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நான் நம்புவது அவரால் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அவரை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிமுகப்படுத்தும்படியாக, அவரை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுவை அறிகிற அறிவில் வளரும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். அதை மாத்திரம் பேசுவதற்கும் அதை அறிவதற்கும் மாத்திரம் தீர்மானித்தவர்களாய் நாம் நிற்க வேண்டும். வேற ஒரு காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆமென் சொல்லுமா? வேதம் அழகாய் சொல்கிறது, ஆகாத சம்பாஷணம் என்ன செய்யுமா? நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத காரியத்தை நீ உனக்குள்ளே கொண்டு வந்தா என்ன ஆகுனா, இங்கே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர முடியாது. நம்ம இன்னும் உலகத்துக்குரியவர்களாக இருப்போம், இங்கேக்குரியவர்களாக இருப்போம். ரெண்டு மனம் உள்ளவர்கள் தன் வழியிலே நிலையற்றவர்களாக இருப்போம். நமக்கு ஆசீர்வாதம் தத்தளிக்கிற நிலைகளில் இருக்கும். நாம் இயேசுவை மாத்திரம் அறியும்படியாக, இயேசுவை மாத்திரம் நாம் அறிந்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை விசுவாசித்தவர்கள் அத்தனை நபர்களுக்கும் அற்புதம் நடந்தது. அதை மாத்திரம் நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. 3வது வசனம், அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்திலே இருந்தேன். மிகுந்த நடுக்கத்தோடு இருந்தேன். அப்ப நான் உங்களுக்கு முன்பாக நிற்கும் போது நான் மிகுந்த நடுக்கத்தோடு நிற்கிறேன். நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது மிகுந்த நடுக்கத்தோடு நிற்கணும். ஆமென் சொல்லுமா? பயத்தோடு நிற்கணும். இங்க பாடுவதற்கும் ஆறுதல் பாடல் அல்ல, இங்கே ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடம் அல்ல, ஒரு சில காரியங்களை பேசுவதற்கு அல்ல, இல்ல ஒரு கடமைக்காக இந்த ஆலயத்துக்கு வரும்படியாக நிர்பந்தப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியாக, ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆவியானவரை ஆராதிக்கும்படியாக, அவரை அறிகிற அறிவிலே நாம் பலப்பட்டு நமக்குள்ளாக இருக்கிற பலவீனத்தை மாற்றும்படியாக. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இதற்கு ஈடான நமக்கு முன்பாக வேற ஒரு கருத்தையும் வேற ஒரு காரியத்தையும் நமக்கு முன்பாக வைப்போமானால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வான்? பிசாசானவன் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை பலவீனப்படுத்தி சிறுமைப்படுத்துவதற்கு அவன் வகை தேடுகிறவனாக இருப்பான். ஆமென் சொல்லுமா? வேற நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். 4வது வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு. பாருங்களேன், எதற்காக நான் இப்படி பயத்தோடு நிற்கிறேன்? எதற்காக தேவ சமூகத்தில் நான் கதறுகிறேன்? எதற்காக அழுகிறேன், புலம்புறேன்? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால நிற்கும்படியாக. தேவனுடைய பலத்தினால் நிற்கும் போது என்ன நடக்கும்? பிள்ளைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்குங்க. பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிள்ளை நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நீங்க என்ன செய்வீங்க? ஜெபிக்கிறவர்களாக, விடுதலை பெறுகிறவர்களாக உங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதாக இருக்கும். அப்பொழுது திருச்சபை வளரும், உன் குடும்பங்கள் விருத்தியாகும், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், பொருளாதாரங்கள் உயரும், உங்களை மேன்மையாய் வைக்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது நீங்க வளரும் போது, நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் என்னையும் வைப்பார். ஆமென் சொல்லுமா? உங்களை குறித்து சாட்சி சொல்லும் போது யாருக்கு சந்தோஷம் சொல்லுங்க? அல்லேலூயா. உங்களை குறித்து சாட்சி சொல்லும் போது எனக்கு தான் சந்தோஷம். ஜாய்ஸ் இருக்கு, நான்சி தானே, நான்சி இருக்கு. இவங்க போய் நான்சியை காட்டிலையும் ஜாய்ஸு அவங்க ஹெட் மாஸ்டர் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் மாரன் பாஸ்டருடைய சர்ச்சில் தான் இருக்கிறேன், நாங்கள் மீட்பின் சபையில் தான் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். பாருங்களேன், நல்ல பாஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு, வளர்த்துருக்கிறாரு. அப்போ இவங்களை குறித்து சாட்சி சொல்லும்போது நாங்கள் போகும்போது என்ன செய்வாங்க? எனக்கு ஒரு பெருமை அந்த ஸ்கூலுக்கு போகும்போது. ஆனால் இந்த பிள்ளைங்க பேரில் எந்த ஒரு ரிமார்க்கும் இது வரைக்கும் என்ன செய்யலை, வரலை. இவங்க பேரில் ரிமார்க் வந்துருந்துச்சுன்னா அவங்க ஹெட் மாஸ்டர் என்ன செய்வார்? என்கிட்ட சொல்லியிருப்பார், உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. அல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக, நீங்கள் தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறா? என்னை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்.
நீங்கள் தேவனுடைய பயத்தினாலே நிற்கிறவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் ஓடுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுமா? 5வது வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனசு ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. இங்கே நமக்கு உறுதி என்னன்னா, ஆவியானுடைய பலம். அல்லேலூயா! ஆவியானவருடைய பலம், ஆவியானுடைய கிருபை. ஆவியானவர் என்னை பார்த்திருக்கிறார். இந்த பலவீனத்தோடு, வேதனையோடு, இந்த நெருக்கத்தோடு நான் இருந்தாலும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னா, பாருங்களேன், என் பேச்சு பிரசங்கம் மற்ற காரியங்கள் எல்லாமே நயவஞ்சமா இல்லை, உலகத்துக்குரிய காரியங்களா இருப்பதற்கு நாம் அழைக்கப்படலை. நம்ம ஆண்டவருக்குள்ளாக உறுதியுள்ளவர்களா இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா! அது ஆவியினால், ஆவியின் பலத்தினாலே உண்டானது. அல்லேலூயா! ஆவியின் பலத்தினாலே உண்டானது. அப்ப அந்த ஆவியின் பலத்தினால தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆமென் சொல்லுமா? 6வது வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். தேவ ஞானத்தை தான் பேசுகிறோம். தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அவர் மனிதனை ஏன் இந்த உலகத்திலே வந்து மாற்றுவதற்காக வந்தார் என்று சொன்னால், அவருடைய படைப்பு நாம், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய நாசி சுவாசத்தை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் தேவனுக்கும் அவனுக்கும் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பிரிவினை உண்டாக்கினது நிமித்தம் அவர் படைத்த பிள்ளை, அவர் உருவாக்கின பிள்ளை மறுபடியுமாய் அதை சீர்படுத்த இந்த உலகத்துக்கு வந்தார். நீ தவறுவதற்கு இல்லை, உன் தவற சரி பண்ணுவதற்காகவே கர்த்தர் இயேசு இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். சபை அதற்காக இன்னும் பரிசுத்தப்படுத்தவும், உன்னுடைய இந்த கர்த்தருக்காக கொடுக்கவும், கர்த்தருக்காக நேரங்களை கொடுக்கவும், கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கவும், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழவும், அதற்காகவே சபைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் அவங்களை. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா! பாருங்களேன், கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தியை பற்றி எனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ரோஜா கடையில் அவங்க கிளியராக சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த சபைக்கு வர்ற நபர் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்றாரு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா! ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தையும், நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற வைராக்கியத்தையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அழகாய் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து நீங்கள் யூதாயிலும் சமாரியாவிலும் இன்னும் உலகம் எங்கும் சாட்சியாய் மாறும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, உங்கள் வீடுகளில் சாட்சி, அடுத்து உங்கள் தெருக்களில் சாட்சி, அடுத்து என்ன செய்யறோம், உங்கள் ஊர்களில் சாட்சி, அடுத்து வந்துட்டு என்னது, எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! பொம்பளை பிள்ளைங்க அடிக்கடி இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, காலை தூக்கி சேரில் வந்து உட்காருங்க, கீழே கூட உட்காருங்க, நல்லா உட்காருங்க. இப்படி அடிக்கடி இதே தான் ஜாய்ஸும் செய்கிறேன், நீங்கள் 2 பேரும் செய்கிறீங்க, அப்படி செய்யாதீங்க. ரைட்டா? நம்ம உட்காரணும். நீங்கள் கிளவிகள் ஒன்றும் இல்லைல்ல, பாருங்களேன், பெரிய பெரிய வயசானவங்க அவங்க பாட்டில் இருந்திருக்காங்க. ஏதோ நவீன நம்ம காலை தூக்கியெல்லாம் மேலே ஓட்டதை நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா! கால் வலிச்சாலும் கூட நாளாக வந்துட்டு காலை மடக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? அப்படி அது தப்பு. 4 பேருக்கு முன்னால் அப்படி தூக்கி அப்படி காலம் போட்டோம்னா அது தவறான காரியம். ஆமென் சொல்லுமா? நாம் இந்த இடத்துல நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியா நம்ம கற்றுக்கொள்கிற அத்தனை காரியமும் உலகத்துக்குள்ள என்ன செய்யுமா, நம்மளை பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் பாருங்க, நம்ம உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, நம்ம பார்க்கும்போது, சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே
பைபிள் எடுத்துட்டு அப்படியே அடக்கமாக போவாங்க. சிலர் போவாங்க பைபிள் எடுத்துட்டு அப்படின்னு கொஞ்சம் பார்வைகளாக ஒன்று நினைச்சுமா வித்தியாசமாக இருக்கு. என்ன பைபிள் எடுத்துகிட்டு இப்படி போகிறாங்க, என்ன வந்துட்டு இங்கே வருங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க இப்படி இருக்காங்க அந்த அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நாம் கற்றுக்கொள்கிற அத்தனை காரியங்களும் லைலுயா. சில டீச்சர் சொல்லுவாங்க, ஏன் ஸ்டூடெண்ட்டுங்க அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஏன் ஸ்டூடெண்ட்டு அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்படி உட்காந்து இப்படி பண்ணோம்னா நம்ம என்ன செய்வோம், மற்ற இடத்துலையும் போய் அப்படி தான் உட்காருவோம். அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, 4 பையனை கேள்வி பண்ணுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் சாட்சியாக நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. பாருங்களேன், அவங்க அறியல, நம்ம தான் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அவங்க அறியாதனாலதான் இயேசுதான் மேசியா, அவர்தான் ரட்சகர், அவர்தான் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தேவன் என்பதை அறியாதனாலே சிலுவையில் அடித்தார்கள். ஆமென் சொல்லுமா. நாம் இயேசுவை அறியாமல் பாவம் செய்யும் போதெல்லாம் நாம் சிலுவையில் அறைகிறோம். பாவம் செய்யும் போதெல்லாம், அக்கிரமம் செய்யும் போதெல்லாம் அவர் என்ன செய்வார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் 53வது ஏசாயா 53 அழகா சொல்றது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன செய்யறார், அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் துன்புறுத்தப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தகுதிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை குறித்தே பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் பேசுவதற்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன், வேற எதையுமே பேசல. இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், இயேசு உனக்காக சிலுவையில் மீட்பை வைத்திருக்கிறார், இயேசு உனக்காக பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார், இயேசு உனக்காக சிலுவையிலே தன் சொந்த பிள்ளையாக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டிருக்கிறார். ஒரு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உன்னை மீட்டிருக்கிறார். அதை காண்பிக்கிறவராக பவுல் இருந்தார். ஆமென் சொல்லுமா. நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாகவே இருக்கும்போது இயேசு நம்மளை ரட்சிக்கிற ஒரு மீட்பராகவே இருப்பான். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நேரங்கள் ஓடி பாருங்களேன், கடைசி வசனம் வாசிங்க. 15 16. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்றவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். உன்னை யாருமே நிதானிக்க கூடாது. ஏன்னா உன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், உன்னுடைய ஆவிக்குரிய ஒரு நபர்னா நீ என்னடா திடீர்னு மாற்றம் திடீர்னு ஒரு பெரிய ஒரு அற்புதமான நபராக உங்களை பார்க்கணும். எல்லாரும் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், அற்புதமானவர்களா பார்க்கணும். அப்படி பார்த்து எப்படி இருந்த இவங்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆரம்பத்தில் அற்புதம் செஞ்சார்ல, ஆரம்பத்தில் அதிசயம் செஞ்சார்ல, அந்த ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்யாம இருப்பாரா? நம்ம தான் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கி இருந்தோம். ஆனா இப்போ நமக்கு கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நெருக்கிட்டு இருக்கோம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா. அப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துட்ட உண்டுன்னு நினைச்சோம். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பார்க்கிறத விட்டுவிட்டு பிரச்சனையை பார்க்க நிக்கிறோம். ஆமென் சொல்லுமா. நாம் கர்த்தருக்கு நாம் முன்பாக நாம் சரியாய் நின்று நாம் ஆராய்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்ம சரியானவர்களாய் நிற்போமானால் நம்மளை யாருமே நிதானிக்க முடியாது. கர்த்தருடைய மகிமையான ஆண்டவரே ஆசீர்வாதம் நிறைந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை நிதானிக்க முடியாத அளவுக்கு, கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை என்ன செய்வாராம், கிரகிக்க முடியாது. என்ன காரியம் நடக்கும்னே தெரியாது. ஏன்னா கர்த்தர் அவங்க மொழிகள் போட்டால் ஜெபம் பண்ணால் அவளை கிரகிக்க முடியாது. இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னா மாற்றத்தை கொண்டு வர அவங்களால முடியும். நீங்கள் எல்லாம் சாதாரண நபர் அல்ல. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நபராக இருக்கிறோம். நாம் பார்க்க வேண்டியது எல்லாம் என்ன செய்வாங்க, விசுவாசத்தை பார்க்கணும், அந்த சிலுவையை பார்க்கணும், அவர் மூலமாக இருக்க மீட்பை பார்க்கணும், அவருக்கு விசுவாசியாக இருக்கணும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.